26 என்னோடு நில்லுங்கள், இந்த மண்ணோடு நில்லுங்கள், உலகம் நம்மோடு நிற்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது இறைமகன் இயேசு மீதான இம்முறை நீங்கள் ஒரு தெளிவுக்கு வாருங்கள். நான் நம்பிக்கைக்குரியவன் இல்லை, மோசமானவன், கெட்டவன், எப்படி? ஆனால் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவருடைய தந்தையாருக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். இந்த 5 ஆண்டுகள் அவர் மகன் ஸ்டாலின் வாய்ப்பு கொடுத்து நீண்ட காலமான அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அவரை ஒட்டி வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு 4.5 ஆண்டுகள் கொடுத்திருக்கிறேன். ஒரே ஒரு முறை உங்கள் மகன் 15 ஆண்டுகளாக ஒரு எளிய மகன் கத்திக்கொண்டே இருக்கிறானே, ஒரு தடவை அவனுக்குத்தான் போட்டுத்தான் பார்ப்போமே, வாய்ப்பை கொடுத்துத்தான் பார்ப்போமே என்று நீங்கள் ஒரு முறை தந்து பாருங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக எல்லாரும் இறைவர்களுக்கு நான் சொல்லுவேன். தினமும் நீங்கள் ஜெபிக்கிற போது இவ்வுலகில் இருக்கும் என் தந்தையே, உம்முடைய அரசு வருக என்று வேண்டுகிறேன். தந்தையின் அரசு எப்படி இருக்கும் என்று, உம்முடைய அரசு வருக என்று சொல்லுகிறேன். அந்த அரசு எப்படி இருக்கு? அதை யார் வருவார்? யார் இந்த மண் உலகில் நிறுவும்? எடப்பாடி, இல்ல தம்பி உதயநிதியா, இல்ல தம்பி விஜயா, யார் நிறுவுவார்? யார் நிறுவுவார்? சொர்க்கம் இருக்கும் என்று சொல்கிறார், நரகம் இருக்குது என்று சொல்கிறார். நரகம் எப்படி இருக்கும்? சொர்க்கம் எப்படி இருக்கும்? நரகம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு திராவிட ஆட்சியாளர்கள் ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சி கூட சொர்க்கம் எப்படி இருக்கும்? உங்கள் மகன் வந்து தரப்போகிற ஆட்சி சாராயம் காட்சி விஷத்தை ஊற்றி கொடுத்து விட்டு மக்களுக்கு விருந்து படைக்கிறேன் என்று சொல்வது அறிவார்ந்த தமிழ் சமூகம். 1000 பெருமக்கள் எல்லாரும் இறை மக்கள் ஏற்கிறீர்களா? 6 வயது குழந்தையிலிருந்து 60 வயது மூதாட்டி வரை கண்பொழுது செய்து கொலை செய்து இருக்கிறீர்களா? பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்களை செய்தார் இறைமகன் இயேசு. அந்த மலையை அறுத்து காசாக்குவதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் போகிறீர்களே. ஈரா மலையில்தான் இறை தூதர் நபிகள் நாயகம் அருள் பெற்றார் என்று படித்த நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறதே. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான் என்று வழிபடுகிற நீங்கள் அந்த குன்றுகளை எல்லாம் வெற்றி கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதையே யாரு பேசுவார்? என்னால் தண்ணீரை உறிஞ்சி விட்டு விட்டால் சேமித்து வைத்து விட்டு செல்ல முடியும், மரங்களை வெட்டி விட்டால் நட்டு வைத்து விட்டு போக முடியும். ஆனால் மனதை யாரால் உருவாக்க? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் தந்தது? வளங்களை சுரண்டி கொடுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? உங்களுக்கு மட்டுமல்ல, 1000 தலைமுறைகளை தாண்டி உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணராமல் செல்வதே மந்திரத்தால், செவத்தால், அழுகையால், தொழுகையால் அரையங்கள மலையை உங்களால் வளர்க்க முடியுமா? ஏன் அதை பற்றி கவலை கொள்ளாமல் போனீர்கள்? சமூக குற்றங்களை நாம் சட்டமாக்கினார்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம் சட்டப்படி, அதை குடிப்பது குற்றம் சட்டப்படி, அதை குடித்து செத்தவனை அங்கீகரித்து 10 லட்சம் கொடுத்ததை எப்படி நீங்கள் அங்கீகரித்தீர்கள்? எப்படி அங்கீகரித்தீர்கள்? தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு மக்களின் கிளர்ச்சி, அது கொழுப்படுத்து போய் குடித்து செத்தான். இங்கே நடிகரை பார்க்க வந்து நெரிசலில் சிக்கி செத்தான். அவன் வாய் வழியே போதை, இவன் கண் வழியே காது வழியே போதை. ஆனால் மக்களின் கிளர்ச்சி, ஸ்டெர்லைட் ஆலையால் என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நீர் நஞ்சு, நிலம் நஞ்சு, காற்று நஞ்சு, என்னால் வாழ முடியவில்லை என்று கொடி இல்லை, ஒரு தலைவனை முன்னிற்கவில்லை. மக்களை கிளர்ந்தெழுந்து போராடி இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்களை கிளர்ச்சி செய்வார்கள், புரட்சி செய்வார்கள் என்கிற நிலை. அதைத்தான் என் மக்கள் தூத்துக்குடியில் செய்தார். ஏன் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டீர்கள் என்று கேட்காததையே. அந்த சட்ட குடும்பங்களுக்கு என்ன நிதி நிவாரணம் கொடுத்தீர்கள்? என்ன கொடுத்தீர்கள்? இந்த உண்மை கண்டறி உங்களுக்கு ஓடி வராததையே. இந்த சுட சொல்லி உத்தரவிட்டவன் தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், தண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைக்கலாம், தடியடி நிறுத்தி கலைக்கலாம், மனு கொடுத்த அந்த மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? தொலை தூரத்தில் இருந்து குறிவாத்து சுடுகிற சிலைப்பு துப்பாக்கியோட காத்திருந்ததையே. ஒரு வண்டியின் மேலே இருந்து சரியாக குறிவாத்து எப்படி சுட்டாய்? காலுக்கு கீழே தானே சுட்டு வேண்டும். குறிவாத்து கழுத்திலே எப்படி சுட்டாய்? உன்னை சுட சொன்னவன் யார் என்ற கேள்வியை எழுப்பாததையே. எப்படிப்பட்ட அதிகாரங்கள்? இதெல்லாம் தான் நரகம், இதெல்லாம் தான் கொடுமை. தொட்டதுக்கெல்லாம் காசு.
ஒரு பணியா காசு, பணி இடமாற்றமா காசு, பணி உயர்வா காசு. ஊழல் லஞ்சத்திலே ஊறி போன இந்த சமூகம், கொலை கொள்ளை எல்லாம் சமூகம், சாதிய மதம் பெருமையிலே கொலை, எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு நரன் எப்படி இருக்குமோ அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி. நடக்க பாதை, எரிக்க மின்சாரம், குடிக்க தண்ணீர், லஞ்சம் இல்லாத உணவு, படிக்க கல்வி, படித்தால் வேலை. 75 லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி விட்டு வேலைக்காக காத்திருக்கிறார். மொத்தம் 3937 இடத்துக்கு 15,52,000 பேர் தேர்வு எழுதி. எங்கே போய் கொண்டிருக்கிறது நாடு? 10 லட்சம் கோடி கடன். இந்த 10 லட்சம் கோடி கடனை பற்றி நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம் ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, ஒரு நாட்டின் நீண்ட காலமாக முதலமைச்சராக இருந்த முதலமைச்சரின் மகன், துணை முதலாக இருந்தவர், மாநகர தந்தையாக இருந்தவர், இப்போது 4 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருப்பவர், இப்போது துணை முதல்வராக இருக்கிற என் தம்பி, ஒன்றிய செயலாளராக இருந்து வந்தேன் என்று பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பிறகு முதல்வராக இருக்கிற ஐயா எடப்பாடி, இந்த நாட்டிலே எந்த இடத்தில், எந்த தொகுதியில், எந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்று தெரியாமல் எழுதி வைத்து படிக்கிற இவர்களிடத்தில் எப்படி நாட்டை கொடுப்பீர்கள்? எப்படி கொடுப்பீர்கள்? மக்களின் துயரம் என்ன, வழி என்பது இதயத்தில் இருந்து மொழியாக வரவில்லை, மனதில் இருந்து வழியாக மொழியாக வரவில்லை, பார்த்து படிப்பவர்களிடத்திலே. அப்படி என்றால் நீ என் மக்களுக்கு பக்கத்திலே இல்லை, என் மக்களின் இதயத்திற்கு நெருக்கமாக இல்லை, அவன் வழியை உணராத நீ எப்படி தலைவனாக இருப்பார்? ஒன்றுதான் கோட்பாடு உடன் பிறந்தார்களே, தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் அத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இங்க என்ன கொடுமை நிகழ்ந்தது? எங்கே ஜெருசலேமில பெத்தலகமில பிறந்த இறைமகன் இயேசுவுக்கு என்னதன் தமிழ் புரியும் என்று என் அன்பு சொந்தங்கள், ஆயர் பெருமக்கள், இளம் குருமார்கள், பரலோகத்தில் எங்க பிதாவை என்பது கூட பிறமொழி என்று விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை என்று தூய தமிழில் அழைக்க தொடங்கிவிட்டார். நான் பிதாசுடன் பரிசுத்தாவியை மாற்றி தந்தை மகன் தூயாவி என்று பேச தொடங்கிவிட்டார். ஆனால் எங்கோ பிறந்த இறைமகன் இயேசுக்கு என்னதன் தமிழ் புரிகிறது? என் இறை முருகன் சிவனுக்கு தமிழ் புரியாது என்பதை ஏற்றுக்கொண்டது இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி. தமிழை ஒழிக்க வேண்டும், தமிழ் உணர்வில் இருந்து, இன உணர்வில் இருந்து தமிழர்களை அப்புறப்படுத்தாமல் தமிழர் அல்லாதவர்கள் வாழவும் ஆகவும் முடியாது என்று திட்டமிட்டு செய்தார்கள் இந்த சதியை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்புக்காக ஆயர் பெருமக்கள் பேசுகிற 6 பெருமக்கள் கேள்வி எழுப்பினார். இல்லை, இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், மகனுக்கும், இந்த மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு மகனுக்குமான பாதுகாப்புக்கு நிற்பதுதான் தமிழர் தேசிய அரசியல். அது இந்து என்றோ, இஸ்லாம் என்றோ, அவன் பார்சி என்றோ, பௌத்தன் என்றோ பார்க்காது. மண்ணில் பிறந்த மானுடன் ஒவ்வொருவருக்கும், உலக உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் உயிரான அரணான பாதுகாப்பை தருவதுதான் தமிழ் தேசிய இனத்தின் அறம் சார்ந்த அரசியல். உங்கள் மகனிங்க என்றால் கிறிஸ்தவருக்கு பாதுகாப்பு, இந்துக்கு பாதுகாப்பு, இஸ்லாமை எல்லாருக்கும் பாதுகாப்பு. ஆட்டுக்கும், மாட்டுக்கும், மரத்திற்கும், மலைக்கும், கடலுக்கும், புல்லுக்கும், பூண்டுக்கும் அரசியல் பேசுகிற உங்கள் மகன் சக மனிதனை பாதுகாக்காமல் வெறுப்பார். இப்படி பேசுவது எப்படிப்பட்டது? ஒரு தேசிய அவமதிப்பது. இந்த மண்ணுலகிலே எங்கிருந்து எடுங்கள் தமிழர்களைப் போல மாண்பு மிக்க உயிர்மேனேயம் கொண்ட ஒரு இனக்குடி எங்காவது உண்டா? எடுத்துக்காட்டுங்கள். அதனால் அறிவார்ந்த பெருமக்கள், என்னரும் இறை சொந்தங்களை இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகனையும் கைவிட்டு விட்டீர்கள் என்றால் இன்னும் ஒருவன் மொழி, இனம், இலக்கியம், வரலாறு, நிலம், வளம், காடு இதையெல்லாம் கற்றுக்கொண்டு ஒருவன் சிறை, நிறை, தடை, உடை, வழக்கு இல்லை என்றால் விடியாத கிழக்கு என்று 260 வழக்குகளை தாங்கிக் கொண்டு மகன் எண்ணற்ற ஏற்று, பேச்சு, அவமானம், பசி, பட்டினி, உறக்கம் எல்லாவற்றையும் குறைத்துக் கொண்டு இங்கே நிற்கிறார் என்றால் காரணம் எனக்கு முன்னவர். என்னை ஒரு தாய் கேட்கிறாள், என் உடன் பிறந்தார்களே, மேடையில் பேசி வேர்க்க விறுவிறுக்க இறங்கி போகும்போது மகனே எனக்கு கையை பிடித்து அழுகிறார். என்னம்மா என்று கேட்டேன். இப்படி கத்திரியடா, வேர்க்க இப்படி பாடுபடுறியடா, இந்த மக்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று என்னை பார்த்து பரிதாபத்தில் பேசினாள். அந்த தாய்க்கு இந்த மகன் சொன்னேன், ரத்தம் சிந்தியவனுக்கு முன்பு வெறும் வேர்வை சிந்துகிற இந்த மகன் ஒன்றுமில்லை தாயே. உயிரையே பிடித்து போராடிய முன்னவர்களுக்கு முன்னாடி
வெறும் உணர்வை கொடுத்து நிற்கிற ஒரு மகன் மிகச் சாதாரணம், ஒன்றும் இல்லை. நீ தைரியமாக நான் வென்று வருவேன் என்று. அதனால நீங்க இந்த இந்த அரசியல் இருந்து எந்த வழியும் நாம் கீழே சென்று விடுவோம்? எந்த வழி? எப்படி செய்வாய்? எல்லாவற்றுக்கும் நான் நடக்கும் சொல்லியிருக்கேன். தமிழை எப்படி மீட்சியர் வைப்பாய்? தமிழ் படித்தால் தான் தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, தமிழில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை சாட்டான். கடைத்தெருக்களில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழ் இல்லையா? இல்லை. தமிழில் விளம்பர பலகை இல்லாத கடைகளுக்கு 2 மடங்கு வரி. தானா மாத்திருவான், அடுத்த நாளே மாறிடும் தமிழ் வரி. என்னங்க செய்ய முடியாத? செய்ய மாட்டான். தமிழ் சிதைந்த அடிவதை முதலமைச்சர் சொல்கிறார். ரெயின்போவை அப்படியே ரெயின்போ என்று தமிழில் எழுதுங்கள், வானவில் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. காரணம், என் மொழி சாவதில் அவருக்கு கவலை. அவர்கள் திராவிட மாடல், திராவிடம் சமஸ்கிருதம், ஆங்கிலம் உங்களுக்கு தெரியும், மாடல் ஆங்கிலம். ஏன் ஒரு தமிழர் ஆட்சி, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி என்று சொல்ல நாட்டு வராது. அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாது. உங்கள் தமிழ் உங்களை பாதுகாக்கும். தமிழ் பேரன்பின் தாய், அவளுக்கு பிரித்து பார்க்க தெரியாது. ஏன் இந்த தாழ்த்தப்பட்டவன் சொல்லும் போது கோவையா வருது? அவன் என் உடன்பிறந்தான் தாழ்த்தப்பட்டவன் என்றால் ஒரு ஆள், ஒரு மகன் தாழ்த்தப்படவில்லை. என் தமிழ் தாழ்த்தப்படுகிறது, என் இனம் தாழ்த்தப்படுகிறது. அதனால்தான் தேவேந்திர சமூக மக்களை, என் உயிர் சொந்தங்களை பட்டியலில் இருந்து வெளியேறு என்று நான் உறக்கத்த காரணம் அல்ல. என்னவனை நீ எப்படி தாழ்ந்தவன் என்று சொல்லுவாய்? என் இனம் சார்ந்த மகன் ஒருவன் தாழ்ந்தவன் என்றால் அங்கே நான் தாழ்த்தப்படுகிறேன். என் இனம் தாழ்ந்து, என் தமிழ் தாழ்கிறது. அது எப்படி ஒரு தன்மானமிக்க தமிழ் மகன் பொறுப்பார்? எப்படி பொறுப்பார்? நீ உள்ளே வா, நீ வெளியேறு என்றால் காதலை உடைத்து வாழா வெளியேறு. அழைத்து போகிற திமிரும் துணிவும் எங்களுக்கு உண்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இந்த சபையில் கூடி நாம் பேசுவது வெறும் கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பு அல்ல, ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு. அதற்கு வழிபாட்டக்கூடிய பெருமக்களாக எங்கள் ஆயர் பெருமக்கள் இருக்க வேண்டும். அசரத்து பெருமக்கள் ஓதுவார்கள், அந்த இமாம்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் புரட்சியால் பூத்த சமயங்கள் உலகத்திலே இஸ்லாம், கிறிஸ்தவம். அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று இறைமகன் சொன்னது உண்மையானால் அந்த அநீதியை எதிர்த்துத்தான் நாம் இந்த புரட்சி தீயை பற்ற வைத்துக் கொண்டோம். அதே போல நபிகள் நாயகம் அவர்கள் ஊழல் லஞ்சம் பெறுபவன் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக. நீங்கள் பெறவில்லை, நீங்கள் பெறவில்லை, பெற்றீர்கள் என்று சொன்னாங்க, பெறுகிற அவர்களுக்கு துணை நீக்கிறீர்கள். அப்ப அதே சாபம் உங்களுக்கு. அதனால் விலகி நில்லுங்கள் என்று. இவ்வளவு கொடுமைக்கு பிறகும் இன்னும் இந்த திராவிட இந்திய தீய அரசியல் சக்திகளை ஆதரித்தால், அதுபோல காங்கிரஸ் கிறிஸ்தவ மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு என்று எவன் சொன்னான்? யார் சொன்னது? எதிர்த்து போரிடுகிற நீட்டை கொண்டு வந்து நீட்டியவன் எவன்? அவன்தான். சகிக்க முடியாத வரிச்சுமை ஜிஎஸ்டி சுமத்தவன் அவன்தான். இந்த என்ஐசி கொண்டு வந்தது அவன்தான். கண்ணு முன்னாடி நம் இனத்தை கொண்டு விட்டவன் தான். அது சாவல்ல, தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்கிற பெருங்கனவின் சாவு. அதை நான் தமிழர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் என்ன? காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்தை படிக்கும் போது ஊர் ஊராக தெருவாக வரைந்த நான் இன்றைக்கு அந்த கை சின்னத்தை ஒழிக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த கைதான் என் இனத்தை கொள்ள பல ஆயிரம் 80,000 கோடியை வட்டியில்லாத கடனாக எண்ணி கொடுத்த கை. அந்த கைது 3 கிலோமீட்டருக்கு அங்கே நிர்வாகம் நிக்க வைத்து அப்பாவுக்கு முன்பு மகளை, அப்பாவுக்கு முன்பு மகளை, தந்தைக்கு முன்பு மகளை, கணவனுக்கு முன்பு மகளை எல்லாரையும் நிர்வாணப்படுத்தி நிர்வாணமாக நடந்து வர வைத்து சோதனை என்கிற சோதனை சாவடியில் சிங்கள ராணுவ வீரன் எல்லாரும் தங்கைகளை மார்பை திரும்பி இது என்ன குண்டா வெடிக்கலாம் என்று கேட்டதை பார்த்த மகன் உறங்குவானா? அந்த திரிய கைக்கு கை கொடுத்திருந்தவன் இந்த காங்கிரசுக்காரன் கை. அதை ஒழிக்காமல், மறைக்காமல், ஒழிக்காமல் நீ தூங்கினார், நீ மான தமிழச்சி மாதிரி பால் குடித்தவனா என்பதை உலகத்தில் எந்த இனத்தையாவது கொண்டு விட்டு அந்த சொந்த இனத்திடம் வாக்கை பெற்று இந்த கட்சிகள் அரசியல் வலிமை பெற்றுவிட முடியுமா என்பதை மானம், மலையாளி, கன்னடம், தெலுங்கு இந்த மாதிரி செய்திருப்போமா? நாம் தான் அதை அங்கீகரிப்போம், நாம் தான் அதை செய்வோம். இன்றும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழன் செத்து போன லட்சக்கணக்கால் சாகும் போது கிளர்ச்சி என்ன? அண்ணன் கமலஹாசன் அவர்கள் தமிழில் தான் கன்னடம் வந்தது, கன்னடம் வரலாற்று உண்மையை சொன்னார், தாங்க முடிவதை கொதிக்கிறார். ஆனால் கமல் சொன்னது என்ன பிரச்சனை என்று பேசியது ஒரு தங்கள் நானும் என் அப்பன் மணியரசன் என்பவர் இந்த நிலத்தில் எவரும் அண்ணன் கமலஹாசன் துணையாக அப்படின்னா எங்க தமிழன் செத்து போனான். கால கொடுமை. இந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு பேர் என்ன? ராஜராஜ சோழன் பெருவீதி, ராஜராஜன் பெருவீதி. மாற்றினார் ஐயா கருணாநிதி ராஜீவ் காந்தி சாலை. இவர் வந்து மாற்றினார் ஐயா கருணாநிதி சாலை. இவர் வந்து மாற்றுவார் பேரரசன் பெருவீதி. என் அடையாளத்தை நீ பறித்தால் அதை திருப்பி அடித்து பறித்து அதே அடையாளத்தை நிறுவி. இதனால தைரியமா இருங்க. அது வந்துமா போயிருமா ஒவ்வொன்றுக்கு பார்த்து பார்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம்னா வாக்கு இந்த ஒரு தடவை அந்த வாக்கு தூக்குங்க, அடிக்கு எதிராக தூக்குங்க, இந்த மகனுக்காக போடுங்க. ஒரே ஒரு தடவை திரும்ப திரும்ப சொல்றேன், இறைமகன் இயேசு உலக மானுடர்களின் பாவத்தை போக்க சிலுவையை சுமந்தார். உங்கள் பிள்ளை இந்த மகன் இந்த மண்ணுலகில் இருக்கிற இந்த மக்களின் பசியை போக்க கலப்பையை சுமக்கிறார். ரெண்டு ஒண்ணுதான், ரெண்டுமே பாடம் தான். எங்களுக்கான மக்களுக்கு அது பாவத்தை போக்க, இது பசியை போக்க. சிலுவை நெஞ்சிலே சுமக்கிற எல்லாரும் சொந்தங்களே உங்கள் மகனை கைவிட்டுள்ளார்கள். ஏலி ஏலி ராமா ஜபத்தானி என்று ஏன் தந்தையே என்று கைவிட்டீர்கள் என்ன என்று இறைமகன் இயேசு தன் தந்தையிடம் கேட்டது போல உங்கள் மகனை உங்களிடத்தில் ஏன் என் சொந்தங்களை என்னை கைவிட்டு விட்டீர்கள் என்று கேட்கிற நிலைமைக்கு என்னை ஆளாக்கியுள்ளார். 26 என்னோடு நில்லுங்கள், இந்த மண்ணோடு நில்லுங்கள், உலகம் நம்மோடு நிற்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது இறைமகன் இயேசு மீதான